இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைமென்ஷன் அனாலிசிஸ். இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஐ ஹேவ் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம் பேஸ் குவான்டிட்டியில் எழுத போகிறேன். என்னென்ன பேஸ் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெக்கானிக்ஸில் வந்து நம்ம வந்து பேசிக்காக வந்து 3 இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டிஸ் எடுக்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாஸ், இன்னும் வந்து லென்த், இன்னொன்று வந்து டைம். ஸோ தீஸ் ஆர் த பேஸ் குவான்டிட்டிஸ். இந்த பேஸ் குவான்டிட்டிஸ்க்கு மேலே வந்து நான் வந்து இங்கே வந்து பவரில் ஒன்று எழுதுவேன். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எக்ஸ் பவர் 2 அப்படின்னு அர்த்தம். இது வந்து பேஸ் குவான்டிட்டி, இது வந்து பவர்னா எக்ஸ்போனன்ட் சொல்லுவோம். ஸோ எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூ எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டி whose exponent represents the dimension of the physical quantity. இதுதான் டைமென்ஷன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன குவான்டிட்டிஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா, லென்த்தோட டைமென்ஷன் என்னவாக இருக்கும்? லென்த்துக்கு வந்து திஸ் இஸ் த லென்த் டைமென்ஷன். இதை வந்து சிம்பாலிக்காக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க டைமென்ஷன் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டிருப்பாங்க. ஒரு பாக்ஸ் போட்டாங்கன்னா இட் மீன்ஸ் டைமென்ஷன் ஆஃப் லென்த் அப்படின்னு படிக்கணும். இது விச் இஸ் ஈக்குவல் டு m பவர் 0. நம்மளுக்கு தெரியும் எனிதிங் பவர் 0 எவ்வளோ? 1. ஸோ m பவர் 0ன்னு என்னது? மாஸ் கிடையாது. லென்த் பவர் 1, எனிதிங் பவர் 1. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் குவான்டிட்டி பவர் 1 லென்த்து தான். அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைம் பவர் 0, டைம் கிடையாது. ஸோ லென்த் இஸ் L which can also written in this form. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள், ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஏரியாவுக்கு எப்படி டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமென்ஷன் ஆஃப் ஏரியா இப்படி எழுதணும். டைமென்ஷன் ஆஃப் ஏரியா என்னது? நம்ம டைமென்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்தும் மெஷர் பண்ணுறது எல் தான், பிரெத்தும் எல் தான். ஸோ எல் ஸ்கொயர், தட் இஸ் எல் ஸ்கொயர். மாஸ் இருக்கான்னா இல்லை, டைம் இருக்கான்னா இல்லை. ஸோ சிம்பிளி எல் ஸ்கொயர்னு எழுதுவோம். இங்கே முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, இது ரெண்டுமே பேஸ் குவான்டிட்டி சேம், பவர் வேறு. இப்படி தான் டைமென்ஷன். ஸோ இதில் டைமென்ஷன் வேறு, இதில் டைமென்ஷன் வேறு. ஸோ டைமென்ஷன் ஆஃப் வால்யூம் என்ன இருக்கும் அப்படின்னா, வால்யூம் இஸ் எல் கியூப், எம் பவர் 0, எல் கியூப், டி பவர் 0. ஸோ இது மூணுமே வேறு வேறு, பேஸ் எல்லாம் சேம் தான், பவர் வந்து வேறுபடும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம மெக்கானிக்ஸில் அதிகமாக யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இதெல்லாம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். வெலாசிட்டினா என்ன? முதல்ல ஸ்பீடுனா என்ன? ஸ்பீட் S is equal to distance by time taken. டிஸ்டன்ஸ், இதுக்கு டைமென்ஷன் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா S இப்படி ப்ராக்கெட் போட்டுக்குங்க. டிஸ்டன்ஸ் வந்து L, டைம் வந்து T. ஸோ L T பவர் -1 நம்ம எழுதுவோம். வெலாசிட்டி எடுத்தீங்கன்னா, வெலாசிட்டி இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. இதை நம்ம அடுத்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இதில் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா LT இன்வர்ஸ். ஸோ ஸ்பீடோட டைமென்ஷனும் வெலாசிட்டியோட டைமென்ஷனும் ரெண்டும் ஒன்று தான். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி பை டைம், த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டி பை டைம். இதில் டைமென்ஷன் என்ன? வெலாசிட்டிக்கு நம்மளுக்கு தெரியும் LT இன்வர்ஸ், டைம்னா T. ஸோ தேர்ஃபோர் ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா LT பவர் -2. ஸோ வெலாசிட்டி பர் டைம். அடுத்தது என்னது? மொமெண்டம். மொமெண்டம் mass into velocity. So dimension of momentum is, so P is equal to mass into velocity. Mass into velocity. So this is a vector quantity. So mass and the dimension another dimension of mass, dimension of velocity. So this is capital M
வெலாசிட்டிக்கு வந்து எல் டி பவர் மைனஸ் ஒன். ஸோ டி பவர் மைனஸ் ஒன். அடுத்தது ஃபோர்ஸ். Force is equal to mass into acceleration. So dimension of mass, dimension of acceleration. So dimension of mass வந்து m, acceleration வந்து L t power minus 2. Notice that momentum ml t power minus 1, அடுத்தது ஒரு t power minus 2. அவ்வளவுதான், ஒரு rise in power of t. Next வந்து impulse. Impulse வந்து பார்த்தீங்கன்னா force into time taken. This is ml t power minus 2. Force ஓட dimension என்னது ml t power minus 2. Time ஓட dimension வந்து t. Therefore ml t power minus 1. So impulse ஓட dimension வந்து dimension of momentum. அடுத்த physical quantity நம்ம என்ன பார்க்க போறோம்னா angular momentum. Angular momentum பத்தி நம்ம 5வது யூனிட்ல படிக்க போறோம். அதை பத்தி இப்போ dimension of angular momentum மட்டும் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். Angular momentum. Which is L vector which is equal to R vector cross P vector. இது எப்படி சொல்லுவோம்னா moment of momentum, linear momentum சொல்லுவோம். இதை பற்றி 5வது யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ angular momentum L-ஓட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ப்ராடக்ட், இது வெக்டார் ப்ராடக்ட், இது பேர் வெக்டார்னு சொல்லுவோம். இதை 2வது யூனிட்டில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் கிராஸ் ப்ராடக்ட். இதை பற்றி நம்ம 2வது யூனிட்டில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த டைமென்ஷன் ஆஃப் ஆர், டைமென்ஷன் ஆஃப் பி தெரிஞ்சா போதும் நம்ம இந்த டைமென்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் எழுதிடலாம். டைமென்ஷன் ஆஃப் ஆர்ன்றது என்னது? ஆர்ன்றது லென்த். ஸோ லென்த்தோட டைமென்ஷன் எல். அடுத்தது டைமென்ஷன் ஆஃப் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம் என்னது? டைமென்ஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் ml t பவர் மைனஸ் 1. ஸோ ml t பவர் மைனஸ் 1. ஸோ ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 1. இதுதான் டைமென்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இந்த இடத்துல 2 எல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 2 எல்லையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த எல் என்னன்னு சொல்லுதுன்னா லென்த்தை குறிக்குது. இந்த எல் மேலே வெக்டார் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார் அன் ஆங்குலர் மொமெண்டம். அதோட டைமென்ஷன் அதை தான் நான் இப்படி எழுதுறேன், எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கு, எனர்ஜி, இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஒர்க் டன், அப்படி ஒர்க் டன் நீங்கள் வந்து உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் படிச்சிருப்பீங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் அது எம் எல் டி பவர் மைனஸ் 2. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா லென்த்து. ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இது போக நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன பார்த்துருப்பீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜிலாம் படிச்சிருப்பீங்க. ஃபார்முலா என்னது? கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half எம் வி ஸ்கொயர். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன பார்த்துருப்பீங்கன்னா mgh. இந்த மாதிரி ஃபார்முலாலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து என்னென்னா ஃபோர்ஸோட டைமென்ஷன், இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். ஃபோர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிங்கன்னா எந்த ஃபோர்ஸ் வேணால் எடுத்துங்க. யூனிவர்ஸில் வந்து 4 ஃபோர்ஸ் தான் இருக்குது. என்னது? ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது என்ன ஃபோர்ஸ் எடுத்திங்கனாலும் டைமென்ஷன் இது தான். இது போக நீங்கள் மெக்கானிக்ஸ் சாப்டர் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இன்னும் பல ஃபோர்ஸை பற்றி படிப்போம். எல்லா ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸ்ன்னு சொன்னாலும் டைமென்ஷன் இது தான். அதே மாதிரி ஒர்க் டன், அதோட டைமென்ஷன் இது. கைனெட்டிக் எனர்ஜி, இப்போ இந்த டைமென்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, இதில் டைமென்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ எனர்ஜின்னு கேள்விப்பட்டிங்கனாலே டைமென்ஷன் எல்லாம் ஒன்று தான். ஸோ என்ன எனர்ஜி வேணால் எடுத்துக்கலாம். ஹீட் எனர்ஜி, வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கூட நீங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் ஆன்சர், ml ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு டைமென்ஷன் நான் சொல்லியிருப்பேன். பட் சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ அடுத்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இதே நீங்கள் 5வது யூனிட்டில் படிக்க போகிறோம். டார்க், இதை வந்து டவுன் படிக்கணும். இதை which is equal to r cross f. இது மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் சொன்னேன். இதை மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு படிக்கணும். இதை நம்ம 5வது யூனிட்டில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த டார்க், இதில் டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட லென்த்து, ஆரோட டைமென்ஷன் அது லென்த்து. எஃபோட டைமென்ஷன் வந்து எம் எல் டி பவர் மைனஸ் 2. தேர்ஃபோர் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஸோ டார்க்கோட டைமென்ஷனை பாருங்கள்.
ஸோ ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. ஒர்க் அவுட் ஆஃப் டைமென்ஷனை பாருங்கள், ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. எனர்ஜியோட டைமென்ஷன், எந்த எனர்ஜியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2. பட் நோட்டீஸ் தட் இதோட வேற ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இது வேற ஃபிசிக்கல் குவான்டிட்டி, பட் போத் ஆஃப் தம் ஹேவிங் சேம் டைமென்ஷன். இதுலேருந்து என்ன விஷயம் நம்ம புரியுது, டைமென்ஷனலி சேமாக இருக்கிறது எல்லாமே வந்து ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு நம்ம வந்து நினச்சிக்க கூடாது. ஒன்று வந்து வெக்டார் குவான்டிட்டி, இன்னொன்று வந்து ஸ்கேலர், ரெண்டுமே வேறு வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நம்ம வந்து டைமென்ஷன் ஆஃப் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி டைமென்ஷனோட அனாலிசிஸ் மூலமாக என்னென்னலாம் பண்ண முடியும், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதை இப்போ நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். கன்வர்ஷன் ஆஃப் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட் டு தி அனதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட். இது மூலமாக நம்ம எப்படி பண்ண போகிறோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறது, என்ன மாதிரி ஃபார்முலான்றது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தென் கரெக்ட்னஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 இதை நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி கன்வர்ஷன். கன்வர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெய்லர் கடைக்கு போகிறோம். டெய்லர் கடையில் போய் நம்ம வந்து இப்போ மெஷர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, மேபி 2 இன்ச் 3 இன்ச்சுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ வந்து 2 இன்ச் அப்படின்னு என்ன அர்த்தம், 2ன்றது நியூமெரிக்கல் வேல்யூ, இன்ச்சுன்றது யூனிட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லென்த் ஆஃப் எ ராட் நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா 2 மீட்டர் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 2 மீட்டர், 2ன்றது நியூமெரிக்கல் வேல்யூ, எம்ன்றது யூனிட், என்ன யூனிட்டில் நம்ம மெஷர் பண்ணோமோ அந்த யூனிட். பட் இதே இதை 2 மீட்டரை நான் வேறு மாதிரி கூட எழுதலாம். எப்படி எழுதலாம், தட் இஸ் 2 into 10 power 2 சென்டிமீட்டர்னு எழுதலாம். தட் இஸ் 200 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இங்கே முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, 2ன்றது ஒரு நம்பர், 200ம் ஒரு நம்பர், எம்ன்றது ஒரு யூனிட், இதுவும் ஒரு யூனிட். இது வந்து பெரிய யூனிட் கம்பேர்ட் டு சென்டிமீட்டர், 2ன்றது சின்ன நம்பர் கம்பேர்ட் டு 200. ஸோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது யூனிட் வந்து சிறுசாகுது. ஸோ வைஸ் வர்சா. தர்ஃபோர் இப்போ n1ன்றது ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க, u1ன்றது யூனிட், அதே வந்து n2ன்றத இன்னொரு நம்பர், u2ன்றது அனதர் யூனிட். இப்போ நம்ம ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறோன்னா வேறு வேறு யூனிட்டில் எழுதுகிறோன்னா மெஷர் பண்ணதோ என்னவோ ஒரே லென்த்து தான். ஸோ தர்ஃபோர் n1 u1 must be equal to n2 u2, that is equal to a constant. ஸோ இதுலேருந்து என்னென்னா, n இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக u குறையும், u இன்க்ரீஸ் ஆகும்போது n குறையும். ஸோ n is inversely proportional to unit. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போது இந்த ஐடியா வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட் கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டியில் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேபி n1 u1. இப்போ என்ன பண்ணுறோம், u1க்கு பதிலாக m1 பவர் சம் a அண்ட் l1 பவர் b t1 பவர் c இப்படி எழுதலாம். ஸோ n1 டைம்ஸ் இதுதான் அந்த யூனிட் டைமென்ஷனில் எழுதியிருக்கேன். இதே நான் என்ன பண்ணுறேன்னா வேறு யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நியூமெரிக்கல் வேல்யூ மாறப்போகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் இன்டூ u2, தேர்ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு n2 m1 m2 பவர் a L2 பவர் b T2 பவர் c. ABCன்றது டைமென்ஷன். ஸோ உதாரணத்துக்கு வெலாசிட்டின்னு வச்சுக்கோங்க. வெலாசிட்டின்னா LT பவர் -1. அது நீங்கள் இந்த யூனிட்டில் எழுதினாலும் இந்த யூனிட்டில் எழுதினாலும் சேமாக தான் இருக்க போகுது. அதனால் இந்த MLT பவர் ABCன்றது மாறப்போகிறது இல்லை. பட் இது வேறு யூனிட், இது வேறு யூனிட், அவ்வளோதான். சப்போஸ் நான் வந்து N2 கண்டுபிடிக்கணும், இந்த நியூமெரிக்கல் வேல்யூ இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணும்போது இதோட நியூமெரிக்கல் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்னா n1 டைம்ஸ் m1 பை m2 பவர் a
L1 by L2 power B T1 by T2 power C. இதுதான் ஃபார்முலா.